மாண்புமிகு உறுப்பினர் விஜய் சரவணன் அவர்கள். மாண்பு உறுப்பினர் விஜய் சரவணன் பேசுங்க. பேச ஆரம்பிங்க. மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு என்கிற மாண்பு உறுப்பினர் சொல்றேன். மாண்பு உறுப்பினர் இருங்க. மாண்பு உறுப்பினர் ரகுபதி அவர்கள் வந்து குறுக்கீடு இருந்தாலும் 11:22 அவர் அனுமதிச்சேன். நிறைய குறுக்கீடுகள் இருங்க. இப்போ நன்றி சொல்லி முடிக்கிறது அனுமதிக்க. நன்றி சொல்லி முடிங்க. ஒவ்வொரு ஆண்டிலும் மீளப்பெறும் சாத்தியக்கூறுகளுடைய அடிப்படையில் நீங்க கொடுத்திருக்க நிதிநிலை இருக்கிறான். அரசு உத்தரவாதங்கள் முந்தைய ஆண்டின் மொத்த வருவாய் கணக்கு வரவுகளில் 75% அல்லது மாநில மொத்த உள்நாட்டு உற்பத்தி மதிப்பீட்டில் 7.5% இவற்றில் எது குறைவானதோ அந்த அளவுக்கு அமையப்பட வேண்டும் கடன் வாங்குதல். அதை நாங்கள் எங்களுடைய அரசு மொத்த வருவாய் வரவுகளில் 23.46% மாநிலத்தின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி மதிப்பீட்டில் 1.86 தான் நாங்கள் வாங்கியிருக்கோம். அதே அளவுக்கு நீங்க மெயின்டைன் பண்ணி காமிச்சாலே போதும். புதுசா ஏதோ நாங்க வந்து கடன்லாம் வாங்கி வச்சுட்டோம்னு சொல்றீங்க. அடுத்தது நாங்க ஜிடிபி குரோத் ரேட் வந்து இந்தியாவிலேயே 2வது இடத்திலே 11.19% கொண்டு வந்திருக்கோம். நீங்க 11.19 முடியாது, ஆனா ஒரு 10% கொண்டு வர முயற்சியுங்கள். அப்பொழுதுதான் தமிழ்நாடு வளரும். நன்றி சொல்லி முடிக்க. எனவே இந்த நேரத்தில் எனக்கு பேசுவதற்கான வாய்ப்பினை அளித்த நம்முடைய பேரவைத் தலைவர் அவர்களுக்கும், அதே போல என்னை தேர்ந்தெடுத்து 3வது முறையாக தேர்ந்தெடுத்து சட்டமன்றத்திலே பேசுவதற்கான வாய்ப்பையும் தொகுதி குறைகளையும் மக்களுக்கான குறைகளையும் சொல்லக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி தந்திருக்கிற என்னாலும் என் நெஞ்சில் இருக்கக்கூடிய திருமயம் தொகுதி மக்களுக்கும், என்றைக்கும் நான் உழைக்கின்ற புதுக்கோட்டை மாவட்ட மக்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய தொகுதியினுடைய கோரிக்கைகளை மனுவாக மாண்புமிகு பேரவைத் தலைவரிடத்தில் தந்து விடுகின்றேன். நன்றி, வணக்கம்.